என் அன்பு ஆன்மீகம் டாக்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் என் அன்பு வணக்கங்கள். குரு பெயர்ச்சி குரு பெயர்ச்சின்வாங்க. உற்சாகம் தரும் குரு பெயர்ச்சி. உற்சாகத்தையும் சந்தோஷத்தையும் தரக்கூடிய குரு 12 வருடங்களுக்கு ஒரு முறை தான் கடகத்துக்கு வரார். கேதுவோடு சேரப்போகிறார். அப்போ எனக்கு எப்படி சார் இருக்கும்? எல்லாருக்கும் ஒரு ஆசை தானேங்க. குரு பெயர்ச்சி வந்தால் கல்யாணம் நடக்குமா, வீடு கட்டலாமா, குழந்தைங்களுக்கு கல்யாணம் ஆகுமாவா? இப்போ சனீஸ்வரர்னாலே ஒரு பயம். குரு சுபர், சுபத்தை தருவாரா? அதை சொல்றது தானே இந்த குரு பெயர்ச்சி. உற்சாகம் தரும் உச்ச குரு எப்படிப்பட்ட பலன் தருவார் அப்படிங்கிறத 12 ராசிக்காரர்களுக்கும் பலன்களோடு சொல்லியிருக்கேன். வாங்க அத்தனை பேரும் அதை பார்ப்போம். உற்சாகம் தரும் உச்ச குரு ரிஷபராசிக்கு எப்படி இருக்கும்? சூப்பராக இருக்கும் சார். நீங்கள் அதான் நிறைய விதை போட்டிருக்கீங்களே, வேலைக்கு, தொழிலுக்கு, வருமானத்துக்கு, இடமாற்றத்துக்கு, படிக்கிறதுக்கு, வீடு கட்டுறதுக்காக ஒரு நிலம் வாங்கி வச்சுருக்கிறீங்க. ஃப்ளாட்டை விற்றுட்டு இண்டிவிஜுவல் ஹவுஸ் வாங்கலாமான்னு சொல்லிட்டு ரெடியாக அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிலாம் பார்த்துட்ருக்கீங்க. ஏன்னா அதுக்கு ஒர்க் அவுட் ஆகலை. நம்பர் நல்லா இருந்தால் வீடு சரியில்லை, வீடு சரி இருந்தால் டாக்குமெண்ட் சரியில்லை, எல்லாம் நல்லா இருந்தால் உங்களுக்கு பிடிக்கல. இப்போ உங்களுக்கு அமையும். முதல்ல பானை பிடித்தவள் பாக்கியசாலி சார். எவ்வளோ நாள் கஷ்டப்பட்டீங்க இல்லை? உங்களுக்கு வேலைலாம் கிடச்சிடும். அது எப்படியோ யாரோ ஒருத்தர் உங்களுக்கு வந்து மேலே உட்காந்துக்குவான். அந்த ரெக்கக்னேஷனே கொடுக்க மாட்டான். பார்க்கலாம் சார், ட்ரான்ஸ்ஃபர் கொடுக்குறேன் சார், ப்ரமோஷன் பார்க்கலாம் சார், இப்படின்னே தள்ளிட்டு போவான். 5 வருஷமாக உங்களை இழுக்கடிச்சிட்டானுங்க. இப்போ எந்த ஜால் ஜாப்பும் சொல்ல முடியாது. குரு 3ஆம் இடத்துல இருக்கார். ஒன்று என்ன சொல்லுவார்? ஊர் விட்டு ஊர் போங்க சார். நீங்கள் பெங்களூர் போகிறீங்களா? நீங்கள் பெங்களூர் போகிறதுக்கு ரெடியாக இருந்தால் சொல்லுங்கள், நான் உங்களுக்கு ப்ரமோஷன் போட்டு தரேன்னா. இல்லை கோயம்புத்தூர் போகிறீங்களா? உற்சாகம் தரும் உச்ச குரு சார். அதனால் உற்சாகமாக இருக்கணும்னா சில சாக்ரிஃபைஸ் பண்ணி தான் ஆகணும். ஒரு வருஷம் நான் அப்படி வெளியே போயிட்டு உள்ளே வந்துட்டுமா? தாராளமாக போகலாம். உங்களுக்கு வெளிநாட்டு வாய்ப்பு கூட அந்த மாதிரி 1 இயர் போயிட்டு வரா மாதிரி சில வாய்ப்புகள் வந்து கதவு தட்டும். நான் போக மாட்டேன்னு சொல்லாதீங்க சார். நான் எங்கே சார், இன்னும் கல்யாணமே ஆகலை, கல்யாணம் பண்ணணும், பொண்ணு பார்க்கணும், திடீர்னு பொண்ணு பார்க்கணுன்னா எப்படி போகிறது? இப்போல்லாம் வாட்ஸ்அப்பில் பார்க்குறாங்க, ஃபோட்டோவில் பார்க்குறாங்க. அதனால் கல்யாணம் ஆகாதவர்களுக்கு கெட்டி மேளம் இந்த ஆண்டு கொட்டும். அதை வாட்ஸ்அப்பில் பார்த்து கல்யாணம் பண்ணிங்க. அப்படி இல்லைனா கூட என்ன சார் ஒரு ஃப்ளையிங் விசிட்டு, சிங்கப்பூர்லேருந்து இப்போ வாரம் வர்றவங்களாம் இருக்காங்க. வந்தவாசியிலேருந்து வந்து போகிற மாதிரி வந்து போகிறாங்க. இல்லை பணம் தானே சார். அந்த வாய்ப்பு உங்களுக்கு உற்சாகம் வந்து தீரும். இதை எல்லாத்த விட ரொம்ப நாளாக எனக்கு கல்யாணம் ஆகிடுச்சு சார், குழந்தை பாக்கியம் இல்லை, இயற்கையிலேயே பிறப்பதற்கான வாய்ப்பு, கணவன் மனைவி சண்டை போட்டு பிரிஞ்சு இருக்கோம் சார், நீங்கள் 2 பேரும் சேர்ந்து வாழறதுக்கான வாய்ப்பு. நான் வேலையில் இருக்கிறது கூட ஏதாவது ஒரு பிஸ்னஸ் பண்ணட்டுமா சார், வெளிநாட்டில் போயிட்டு ஏதோ ஒரு சைட் பிஸ்னஸ் பண்ணட்டுமானா அந்த நாட்டினுடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் தெரிஞ்சு கரெக்டாக ப்ரொசீட் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் பாட்டுக்கு வேலைக்கு போயிட்டு தொழில் ஆரம்பிச்சிங்கன்னா அதனால் பிரச்சனை வந்துடக்கூடாது. படிக்கணும்னா படிங்க, அது ஒன்றும் தப்பு இல்லை. படிக்கிறத அந்த கண்ட்ரிலையும் தப்பு சொல்ல மாட்டாங்க, ஆனால் வேலைக்கு போகிறது தான் தப்பு சொல்லுவாங்க. அதே மாதிரி யூஎஸில் ரொம்ப நாளாக எனக்கு இருக்கேன் சார், வீசா கிடைக்கல, க்ரீன் கார்டு கொடுக்கல, தோன்றானுங்க, கொடுக்க மாட்டேன்றானுங்க. இந்த வருஷம் எனக்கு கிடைக்குமானா கண்டிப்பாக கிடைக்கும். இல்லைன்னா நான் பக்கத்து நாட்டில் எங்கன்னா வேலைக்கு போயிட்டுமா சார், அங்கே போயிட்டு நான் பிஸ்னஸ் பண்ண முடியுமா சார் அப்படின்னா பார்த்துங்க. அதே நேரத்தில் நான் டாக்ஸி ஓட்டுமா, ரேப்பிடோ ஓட்டுமா அப்படின்னா தயவு செஞ்சு உங்கள் எஜுகேஷனுக்கு தகுந்த மாதிரி பண்ணுங்கள். வெளிநாட்டில் போயிட்டு இன்ஜினியரிங் படிச்சுட்டு இந்த வேலைக்கு தயவு செஞ்சு அவாய்ட் பண்ணுங்கள். ஏதோ நான் சாப்பிட்ணும் இருக்கணும் அப்படிங்கிறத குறிக்கோளாக வச்சுக்கிட்டு ரிஷபராசிக்காரர்கள் உங்களுடைய கேலிபரையும் உங்களது நாலெட்ஜையும் வேஸ்ட் பண்ணாதீங்க. அது பண்ணிங்க அப்படின்னா எதிர்கால வாழ்க்கையே போயிடும். இதுவே உங்களுக்கு பெரிய வருமானம் ஆகிடும். தயவு செஞ்சு அந்த தப்பு பண்ணாதீங்க. சின்ன வேலையாக இருந்தாலும் நல்ல ஒரு கம்பெனியில் நல்ல ஒரு உங்களுடைய எஜுகேஷனுக்கு தகுந்த மாதிரி ஒரு உத்தியோகத்தை பாருங்கள். திருமணம் பண்ணிங்க, குழந்தை பாக்கியம் நிச்சயமாக கிடைக்கும், வீடு வாசல் அமையும், மொத்தத்தில் சொத்துக்கள் சேரும். அதிக சுப லாபம் பெறுறதுக்கு உற்சாகமான பலன் கிடைக்கும் உச்ச குருவில். அதுக்கு என்ன பண்ணணும்? திருப்பதிக்கு போயிட்டு வரணும். ஜபாலி ஆஞ்சநேயர் போயிட்டு ஆஞ்சநேய சுவாமியை வழிபட்டு செந்தூரம் பூசி அந்த செந்தூரத்தை தினமும் வச்சுக்கணும். ஜெயம், வெற்றி எல்லாமே உங்கள் பக்கம். சார் ஒரு மனுஷனுக்கு என்ன சார் வேணும்?
வெற்றி கிடைச்சது அப்படின்னாலே அவன் வாழ்க்கையில் ஆனந்தம் முதல்ல வரும். ஆனந்தம் வந்து ஆரோக்கியம் வரும். ஆரோக்கியம் வந்தால் வீட்டில் அனைத்து சுகமும் மகாலட்சுமியும் வந்து சேரும். புஷ்கரம் அப்படின்னு அந்த ஒவ்வொரு காலகட்டத்தில் குரு மாறும்போது ஒவ்வொரு ராசிக்கு போகும்போது ஒவ்வொரு புண்ணிய நதியில் போய் குரு இருக்கிறதா ஒரு ஐதீகம். அந்த மாதிரி கடகத்துக்கு குரு போகும்போது புஷ்கரம் எங்கேப்பா அப்படின்னா யமுனா நதியில். இந்த யமுனா நதியில் இந்த வருஷம் நம்ம தீர்த்தம் ஆடினா மகா புண்ணியம். உச்சம் பெற்ற குருவினுடைய முழு பலனும் நமக்கு வந்து சேரும். நீங்கள் இந்த கோயிலுக்கு போங்க, அங்கே போய் இந்த பரிகாரம் பண்ணுங்க, ஆலங்குடி போங்க, திருச்செந்தூர் போங்க அப்படின்னு அந்தந்த பரிகாரம் எவ்வளோ. ஆனால் பிரபஞ்சத்துக்கே மிகப்பெரிய லாபத்தையும் சந்தோஷத்தையும் சுபர் இல்லையா, குருனாலே சுபர். சுபர் அப்படின்போது என்ன நமக்கு ஏற்படும்? கல்யாணம் பண்ணுறது, குழந்தைங்க பெற்றுக்கிறது, வீடு வாங்கிறது, வாகனங்கள் வாங்கிறது, வீட்டில் சந்தோஷமாக இருக்கிறது, நிறைய பணம் சம்பாதிக்கிறது, கடன் தீர்றது, வியாதிகள் போகிறது, மருத்துவ செலவு குறையிறது. இப்படி சுப பலன் தானே. அதனால தானே அந்த குரு பெயர்ச்சி அப்படின்னாலே ஒரு உத்வேகத்தோடு நம்ம டிவியில் பார்க்குறோம், யூடியூப்பில் பார்க்குறோம். என் ராசிக்கு எப்படி சார் இருக்குன்னு பார்க்குறோம். இந்த யமுனை நதியில் தீர்த்தம் ஆடிட்டு புஷ்கரம் நம்ம இந்த ஆண்டு வந்து குரு பெயர்ச்சியை கொண்டாடினோம் அப்படின்னா இந்த வருஷம் முழுவதுமே சுப பலன் அதிகமாக இருக்கும். குரு யாருக்கும் கெடுதல் செய்ய மாட்டார் சார். அவர் கெடுதல் செய்ய தெரியாது, நல்லது தான் செய்வார். அதே நேரத்தில் எல்லாருக்கும் திருமண வாழ்க்கையும் குழந்தை பாக்கியமும் வீடு கட்டலாம், வாகனங்கள் வாங்கலாம் அப்படின்னா என்ன உங்களுக்கு கிடைக்கும்? வருமானம் வரப்போகுதுன்னு தெரியுது. வேலைவாய்ப்பு கிடைக்குமா சார்? யூஎஸ் சுத்தமாக மூடிட்டானே சார், எங்களுக்கு விசா கிடைக்குமா அப்படின்னா கிடைக்கும். அந்த நாடு இல்லைன்னா இன்னொரு நாட்டுக்கு போகிறோம். புதுசாக எதுனா தொழில் பண்ணுறவங்களுக்கு கூட இது நல்லாயிருக்கும். படிக்கிற பிள்ளைங்களுக்கு இது ஒரு நல்ல நல்ல புது புது படிப்பு, லேட்டஸ்ட் டெக்னாலஜியில் நிறைய இன்னோவேஷன், அதில் வந்து மேற்படிப்பு. அதே மாதிரி நீட் எக்ஸாம் பண்ணுறவங்க வந்து எம்டி பண்ணுறவங்க புது விதமான படிப்புக்கு தயாராகுங்க. அது ஏஐன்னு நீங்கள் சொல்லலாம். ஏஐயை விட இன்னும் அதிக டெக்னாலஜி உள்ள படிப்புகள்லாம் வரப்போகுது. ஒரு பொருளாதார வளர்ச்சியும் இருக்கும், பொருளாதார வீழ்ச்சியும் இருக்கும். அதே நேரத்தில் ஒரு வைப்ரண்ட் லெவல் இருந்துக்கிட்டே இருக்கும். எனக்கு வருமானம் வராமல் இல்லை சார், வருமானம் வருது, ஆனால் நிரந்தரமாக வருமா? அதே நேரத்தில் விரயத்தை கட்டுப்படுத்தலாமா அப்படின்னா அதுதான் உங்களுக்கு பிரச்சனை. இந்த கடக உச்ச குரு அப்படிங்கிறவர் இந்த வருஷம் குரு தான் ராஜா. குரு ராஜாவாக இருந்து உச்சம் பெற்ற குருவாக இருந்து தீர்த்தமாடினால் கேது போய் கலக்கிறார். அது நல்லா ஞாபகம் வச்சுங்க. நம்ம டிவியில் நம்ம யூடியூப்லலாம் பார்த்தீங்கன்னா ஞானகாரகன் கேது வந்து கூட இருக்கான் சார் அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்லிக்கிட்டே இருக்கேன். யாரும் கேட்கவும் மாட்டேன்றீங்க. அதனால் என்ன சார் இருக்குது, கேது வந்தால் வந்துட்டு போகிறாரு, வரும்போது பார்த்துக்கலாம். கடகராசிக்கு 7ஆம் வீட்டில் மகரத்தில் வந்து ராகு. இந்த ராகு 7ஆம் இடத்துல இருக்கிறதுங்கிறது மிகப்பெரிய பிரச்சனையை கொடுப்பான். கடகத்துக்கு மட்டும் இல்லை, இந்த உலகத்துக்கே. ராகு கேது சமசப்தமாக பார்வையாக எப்பவும் இருப்பாங்க. உச்சம் பெற்ற குரு பார்த்தா கூட நவ கிரகங்களில் மிக பலம் பெற்றவன் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா ராகு தான். ஆகவே ராகு வந்து சர்வ ஜாக்கிரதையாக இருக்கணும். எனக்கு ஏஐ வந்துடுச்சிங்களே சார், அதனால் சாஃப்ட்வேர் படிக்கலாமா, இல்லை கம்முன்னு நான் அக்கௌண்ட்ஸில் போயிட்டுமா சார் அப்படின்னா, ஏஐ வந்தால் கூட சரி, ஒன்றும் பாதிப்புலாம் வராது. நீங்கள் தயவு செஞ்சு அதை மனசில் வச்சுக்கிட்டு பயப்படாதீங்க. நான் இது படிச்சிட்டேன் சார், சாஃப்ட்வேர் படிச்சிட்டேன், ஏஐ அப்டேட் ஆகட்டுமானா அப்டேட் பண்ணிங்க. இன்றைக்கி கூட நாங்கள் ஜோதிடம் வந்து அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கோம், டெய்லி படிக்கிறோம். அப்டேட் பண்ணுறது தப்பு இல்லை. ஆனால் இந்த ஏஐ மட்டும் இல்லை, இன்னும் அட்வான்ஸ் டெக்னாலஜி வந்தால் கூட நீங்கள் படிங்க. இந்த ஏஐ வரும்போது வேலை வாய்ப்பு போகுமானா போகாது. இதை விட இன்னும் அதிக வாய்ப்பு உள்ள சந்தர்ப்பங்கள் கூட சூழ்ந்து வரும். இந்த சூழ்ந்து வரும்போது அந்த வாய்ப்புகளை நீங்கள் பயன்படுத்திக்கணுன்னா உங்களை நீங்கள் அப்டேட் பண்ணோம். அந்த குரு உங்களுக்கு சந்திரனது வீட்டில் போய் உச்சம் பெறுவது, ஞானகாரகனோட இருப்பது அற்புதமான பலன். ஆன்மீக ரீதியான என்ன பலன் கிடைக்கும் அப்படின்னா,
மூதாதையர்களுக்கு தர்ப்பணம் பண்ணுறது இந்த காலகட்டத்தில் ரொம்ப ரொம்ப விசேஷ பலன் தரும். ஞானகாரகனுடைய குரு உச்சம் பெற்று 18 வருடங்களுக்கு ஒரு முறை கேதுவும் 12 வருடங்களுக்கு ஒரு முறை கடகத்தில் குருவும் சேர்றதுங்கிறது அபூர்வ சந்திப்பு. 21 தலைமுறைக்கு நீங்கள் அந்த பிண்டம் கொடுக்கணும். அந்த பிண்டம் கொடுக்குற பாக்கியமே மகாபாக்கியம். சார் பணம் வேணும், பட்டம் வேணும், வீடு வாங்கணும், வசதி வேணும், கல்யாணம் பண்ணணும், குழந்தை பண்ணணும், இதெல்லாம் கரெக்டு. ஆனால் இந்த பிண்டம் கொடுக்கறது, மூதாதையர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கறது ஒரு சில அபூர்வ காலங்களில் மூதாதையர்களுக்கு சந்தோஷமும், அதனால் அவங்க இறைவனிடத்தில் கையேந்துவார்கள். என்னுடைய பிள்ளை, என்னுடைய மகள், என்னுடைய பேரன் பேத்தி நல்லா படிக்கணும், அவங்களுக்கு நல்லா வரணும், சந்தோஷமாக இருக்கணும். எப்போ? அவங்களுக்கு அந்த தாகமும் உணவு பிரச்சனையும் இல்லாத இருக்கும்போது. நீங்கள் அந்த பிண்டம் கொடுக்கும்போது 21 தலைமுறைக்கு அவங்களுக்கு புண்ணியம் கிடைக்கும். ஆகவே தயவு செஞ்சு இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கிற பொது பலனில் எனக்கு பணம் கிடைக்குமா, பட்டம் கிடைக்குமா பார்க்குற நீங்கள் அதுவும் பாருங்கள், நான் வேண்டான்னு சொல்லலை. அதே நேரத்தில் இந்த புண்ணியத்தையும் நீங்கள், சார் நான் கடகராசி மட்டும்தானா, மேஷ ராசி மட்டும்தானா, 12 ராசியில் ஏதாவது ஒரு ராசியா, நான் இந்த நட்சத்திரமாச்சே, நமக்கு நிறைய சந்தேகம். சந்தேகத்தெல்லாம் விட்டுருங்க. 27 நட்சத்திரம் 12 ராசிக்காரர்களும் நான் சொன்ன அந்த பலன் செஞ்சீங்கன்னா இதுவே ஒரு மிகப்பெரிய பரிகாரம். பக்கத்துலேயே டெல்லியில் யமுனையில் குளிச்சுட்டு வாங்க. அந்த குளியலுங்கிறது புஷ்கரம் அப்படிங்கிற பலன் கிடைக்கும். வாழ்க வளமுடன். வாய்ப்பளித்த அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி, வணக்கம். சர்வே ஜனா சுகினோ பவந்து.